அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி வாழைப்பழங்களை வச்சு வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, பசங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் சாப்பிடாத பசங்க கூட இது போல் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பவும் கடையில் மட்டுமே பசங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காம இது போல் நம்ம வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக செஞ்சு கொடுக்கலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 2 பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது பழுத்த வாழைப்பழத்தில் செய்யும் போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாழைப்பழம் பழுத்துருச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி பழங்களில் கூட நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிடலாம். இப்போ 2 வாழைப்பழங்களையும் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த அளவுக்கு 1 கப் அளவு பால் ஆட் பண்ணிக்கோங்க. இது காய்ச்சின பால், காய்ச்சாத பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1/2 கப் அளவு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகருடைய அளவை கூடவோ குறைவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு வாழைப்பழத்துடைய 1-2 பீஸ் வாயில் கடிப்படுறது பிடிக்காது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம கேரமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகி இது போல் நல்லா கரைஞ்சி வரும். இது கொஞ்சம் திக்காகி மறுபடியும் மெல்ட் ஆகும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம சொல்கிற பதத்துக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நம்ம கேரமல் கசப்புத்தன்மை இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கேரமல் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காகி வந்துகிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா திக்கானதுக்கு அப்புறமேலு மறுபடியும் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அது மறுபடியும் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ கலரும் நல்லா சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தீஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அதோடைய ஹீட்லேயே அதோடைய நிறம் இன்னும் நல்லா மாறிடும். இதோடைய நிறம் நல்லா டார்க் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு கசப்பு தன்மை வந்துடும். அதனால் நீங்கள் நான் சொன்ன ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ நம்ம எந்த மோல்டில் நம்ம புட்டிங் செய்ய போகிறோமோ அதில் நீங்கள் இதை ஆட் பண்ணி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் அது அழகாக செட் ஆயிரும். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது போல் ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டீமர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்மளுடைய கேரமல் சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பனானா மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல சொன்னது போலவே உங்களுக்கு பனானா வாயில் படுறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே வச்சிடலாம். தண்ணி உள்ளே விழுகாமல் இருக்கிறதுக்காண்டி இது போல் ஒரு மூடி போட்டு அதுக்கப்புறமேலே நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 25 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாம். நீங்கள் நடுவில் ஒரு தடவை உள்ள தண்ணி இருக்காங்கிறத மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டீம் ஆகும், இல்லைன்னா அது அடி பிடிச்சிரும். இப்போ 25 நிமிஷத்துக்கு அப்புறமேலே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மூடியை கொஞ்சம் கவனமாக எடுங்க. மேலே தண்ணி இருக்கும், அது உள்ளே விழுந்துடாமல் கேர்ஃபுல்லாக எடுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய புட்டிங் வெந்திருக்காங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி இல்லைன்னா ஸ்பூன் ஏதாவது எடுத்துக்கலாம். உள்ளே நீங்கள் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். இப்போ நம்ம புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். ஒரு மணி நேரம் அதை அப்படியே விட்டுருங்க, நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமேல நம்ம டீமோல்டு பண்ணிடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கத்தியால் இது போல் கார்னர்லாம் எடுத்து விடுங்க, அப்போ தான் ஈஸியாக டீமோல்ட் ஆகும். இப்போ இது போல் நம்ம எடுத்து விட்டாச்சு. இதுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சு நம்ம அப்படியே திருப்பிக்கிடலாம். இப்போ நம்மளுடைய பனானா புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம கேரமலும் ரொம்ப அழகாக வந்திருக்கு, நல்ல ஒரு கலராக. நம்ம கரெக்டான பதத்துக்கு எடுத்ததுனால நம்மளுடைய கேரமல் வந்து கசப்பு இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இது செய்கிறதுக்கு நமக்கு அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் தான் தேவைப்படும். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. நீங்கள் கண்டிப்பாக பசங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. நம்மளுடைய புட்டிங் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக அது இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கும் நல்ல சாஃப்டாகவே இருக்கும். வாயில் வச்சோடனேயுமே கரையிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய ரொம்ப ஈஸியான டேஸ்டியான கேரமல் பனானா புட்டிங் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் for watching.